பல வருஷமா நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் உங்களால அதை வந்து பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கான குட்டி ஸ்டோரி தான் இது. இந்த ஸ்டோரி வந்து என்னன்னா, ரியல் டைம்ல நடந்தது. பிரிட்டிஷ் வந்து ஒலிம்பிக்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுவும் வந்து 100 வருஷம், கிட்டத்தட்ட 96 வருஷமா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆனா வந்து ஒரு மெடல் கூட வாங்கினது இல்லை. அடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா 100வது வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அப்போ வந்து ஒரு கோச் வந்து சேஞ்ச் பண்றாங்க. அந்த கோச் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து சேஞ்சஸ் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், அவன் அத்லெட்டோட பெட் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கா, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. அதே மாதிரி பெயின் ரிலீஃப் ஆகினா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ரிலீவ் ஆகிற மாதிரி மாத்து. இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள் வந்து மாத்திக்கிட்டே வராரு. அந்த அடுத்த 4 வருஷம் கழிச்சு ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 60% ஆஃப் த மெடல்ஸ், அதுவும் கோல்டு மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பாசிபிள்? டைனி சேஞ்சஸ் மேக்ஸ் ரிமார்க்கபிள் ரிசல்ட்ஸ். இதான் வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்படி ரியல் டைம்ல உங்களோட லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்